வணக்கம். இந்த பதிவு டெட் பேப்பர் 1 படிப்பவர்களுக்கான தமிழ் பதிவு. 2022 அக்டோபரில் நடந்த மார்னிங் பேட்ச் 14th நடந்த மார்னிங் பேட்ச் கொஷின்ஸ் தான் இது. பார்க்கலாம். தமிழ் கேள்வி 30 இருக்குது. நிறைய பேர் எனக்கு வந்து கொஷின் பேப்பர் போடுங்கன்னு சொல்கிறீங்க. நான் ஒரு 15 கொஷின் வரைக்கும் போட்டிருக்கேன். பழைய கொஷின் பேப்பரு, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், டெட் பேப்பர் 1 அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதை படிங்க. அதில் படிச்சிங்கனாலே உங்களுக்கு கொஷின் பேப்பரை ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். பார்க்கலாம். கங்கா நதியும் கடாரமும் கை கொண்டு கங்காபுரி பறந்த கற்பம் என்று பாடியவர் யார்? 15 வயசு வரைக்கும் படிங்கன்னு சொல்லுவாங்க. 20 வயசு வரைக்கும் கூட சொல்லுவாங்க. ஆனால் 25-30 வயசில் உங்களை படின்னு சொல்ல யாருமே இருக்க மாட்டாங்க. அதுவும் ஹவுஸ் ஒய்ஃப்னா ரொம்ப கடினம். ஆன்சர் ஒட்டக்கூத்தர் பாடினது. நம்ம தேவையில்லாத சிந்தனையில் நம்ம மனசை போக விடாமல் நிலையாக படித்தாலே போதும். எப்போதும் படிக்கணுங்கிற சிந்தனையிலே இருங்க. பிரேபுல் என்பதற்கு இணையான தமிழ் சொல் என்ன? பிரேபுல் அப்படின்னா உவமை. பிரேபுலுங்கிறதுக்கு கலைச்சொல் அறிவோம். நீங்கள் படிக்கணுன்னாக்கா 6th ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் வைஸுமே கலைச்சொல் போட்டிருக்கு. அந்த ஸ்டாண்டர்டில் போய் பார்த்தீங்கன்னா அதுக்கான கலைச்சொற்களை படித்து டெஸ்ட்டாக கூட எழுத முடியும். மனிதன் எப்போதும் உண்மையே என்ன ரை வரும்னு கேட்டிருக்காங்க. பேசிக்கை செக் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு 50 கேள்வி வரைக்கும் வரும். உரைநடைக்கு வர உரைக்கின்றான் அப்படிங்கிறது தான் ஆன்சர். அடுத்து, பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் திரிந்தற்று. இதில் என்ன அணி வந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதில் ஓம உருபு என்ன இருக்குது? தற்று அப்படிங்கிற ஓம உருபு இருக்குது. அதனால இது ஓமை அணி. ஓம உருபு வரலை அப்படின்னா எடுத்துக்காட்டு ஓமை அணி, இல்லை தற்றுங்கிற ஓமை அணி உருபு வந்திருக்கு. கூற்று: இந்தியாவில் தொன்மையான கல்வெட்டுகளில் பெரும்பாலானவை தமிழிலேயே அமைந்துள்ளன. தமிழர்கள் மட்டும்தான் கல்வெட்டு பொறித்தார்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது தவறு. ஆனால் அதிகமாக தமிழில் தான் இருக்குது அப்படிங்கிறது சரி. கூற்று சரி, காரணம் தவறு. அப்போ எது ஆன்சர்? சி தான் ஆன்சராக வரும். தொல்காப்பியத்தின் ஒவ்வொரு அதிகாரத்திலும் எத்தனை இயல்கள் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. இது என்ன ஸ்டாண்டர்டுன்னு தெரியுமா? நீங்கள் 10th வரைக்கும் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு கொஷின். இது 10th ஸ்டாண்டர்டில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 9th இல்லை 10th தான் இருக்கும். எத்தனை இயல்கள் உள்ளன? 9 இயல்கள் உள்ளன. 3 அதிகாரம், 9 இயல். அப்போ எத்தனை இயல்? 27 இயல்கள் இருக்குது. கூற்று 1: உயிரெழுத்துக்கள் 12ம் மொழிக்கு முதலில் வரும். மெய்யெழுத்துக்கள் 18 மொழிக்கு முதலில் வராதுன்னு போட்டிருக்காங்க. சரியா தவறா? கூற்று 1, கூற்று 2 ரெண்டுமே சரியானது. உயிரெழுத்து தான் முதல்ல வரும். மெய்யெழுத்துக்கள் 18 மொழிக்கு முதலில் வராதுங்கிறது தான் சரி. அடுத்து 38வது கேள்வி. பூம்புணல் ஆறு என்று குறிப்பிடப்படுவது எது? நீங்கள் கடினமான ஒரு செயல் தான், ஆனால் அதை எடுத்து தொடர்ந்து பயிற்சி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக முடியும். நீங்கள் டெட் பாஸ் பண்ணுறதோடு விட்டுறாதீங்க. தொடர்ந்து படித்து அடுத்த எக்ஸாம்லேயும் நீங்கள் அதிகமாக மார்க் எடுத்தால் போதும். ஏன்னா நிறைய வேக்கன்ட் இருக்குது. கவர்மெண்ட்டு மாறினாலோ இல்லை இதே கவர்மெண்ட்டோ எப்போ ஃபேவரான டைம் வருதோ அப்போ கண்டிப்பாக பல்கான டீச்சர்ஸ் போடுவாங்க. அதுக்கு உங்களை தயார் பண்ணிக்கோங்க. பூம்புணல் ஆறுன்னு எதை சொல்கிறோம்? வையையை சொல்கிறோம். எப்போவுமே தயார் நிலையில் இருங்க. அதுக்கு தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் நல்லது. கற்பகத்தரு என்று அழைக்கப்படுவது எது? இது 5ஆம் வகுப்பு லெசனில் இருக்குது. கற்பகத்தருங்கிறது பனை மரத்தை குறிக்கும். அடுத்து, படையெடுத்து வரும் பகைவன் மீது மறைந்து நின்று அம்பு எய்துகிற நிலையங்களை எங்கே இருக்குது? என்னன்னு சொல்லுவாங்க? அம்பு எய்தும் நிலையங்களை ஞாயில்கள்னு சொல்லுவாங்க. ஆன்சர் ஞாயில்கள். பி தான் ஆன்சரு. படையெடுத்து வர்றவங்க முன்னாடி மறைஞ்சு நின்று தாக்குற இடத்துக்கு பேர் ஞாயில்கள். உவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலையின் பெயர் 9th புக்கில் இருக்குது. உவர்மண் நிலத்தில் தோன்ற நீர்நிலையின் பெயர் கூவல்னு சொல்லுவோம். ஆன்சர் கூவல். அடுத்து பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. நெகிழி, மதலை, சென்னி, அலுவம். இது வந்து சொற்பொருள் படிக்கணும்னு. அதே மாதிரி 10th வரைக்குமே சொற்பொருட்கள் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அந்தந்த ஸ்டாண்டர்டில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொற்பொருள் படிச்சுட்டு அதை டெஸ்ட்டாக எழுதுறதுக்கு டெஸ்ட்டு கூட இருக்குது. நெகிழி அப்படிங்கிறது எதை குறிக்கும்? நெகிழி அப்படின்னா தீச்சுடர். மதலைனா இது எந்த ஸ்டாண்டர்டு அப்படின்னா 7th ஸ்டாண்டர்டில் உள்ள சொற்பொருள். மதலை அப்படின்னா தூண். சென்னி அப்படின்னா முச்சி. சென்னினா உச்சி. அலுவம்னா கடலை குறிக்கும். இது 7ஆம் வகுப்பு சொற்பொருள் படிச்சிருந்தா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து, நன்னெறியின் ஆசிரியர் யார்? நன்னெறியோட ஆசிரியர் பெயர் 4th ஸ்டாண்டர்டு சிவப்பிரகாச சுவாமிகள். நன்னெறியின் ஆசிரியர் சிவப்பிரகாச சுவாமிகள். வேர்க்கடலை, மிளகாய், மாங்கொட்டை இதோட பயிர் வகை என்னன்னு சொல்லுவோம்? குலையா, கொழுந்தா, மணி வகை அப்படின்னு சொல்லுவோம்.
வேர்க்கடலை, மிளகாய்க்கெலாம் விதையை வந்து மணின்னு சொல்லுவோம். கீழே இருக்கிற சொற்களில் தவறான சொல் எதுன்னு கண்டுபிடிங்க. கண்டான், நண்டு, வண்டு இது எல்லாத்துக்குமே மீனிங் இருக்குது. வென்ட்ரான்னு வருது. இதுதான் வந்து தவறான வார்த்தை. மறுபடியும் பேசிக் தான் செக் பண்ணுறாங்க. அடுத்து கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொன்னது யார்? ஔவையார் தான் சொன்னாங்க. எதில் சொன்னாங்க? எந்த நூலில் சொல்லியிருக்குன்னு கேட்டிருக்காங்க. மூதுரை. மூத்தோருக்கு ஒரு அறிவுரை தான் மூதுரை. தென்னிந்தியாவின் ஏதேன்ஸ் என அழைக்கப்படுவது எது? தென்னிந்தியாவின் ஏதேன்ஸ் என அழைக்கப்படுவது மதுரை. மதுரையை தான் வந்து தென்னிந்தியாவின் ஏதேன்ஸ்ன்னு சொல்கிறோம். கீழ்கண்டவற்றுள் மெய்யெழுத்துக்கள் இணை எழுத்து அல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. இத்துக்கு இந்து வரும், இருக்கு இரு வரும், இட்டுக்கு இன்னு வரும், இருக்கு இன்னு வரும்னு சொல்லியிருக்காங்க. இல்லை சி தான் தவிர இருக்கு இரு வராது. ஓகேவா? அடுத்து யாகாவாராயினும் நான் காக்கங்கிற குறள் வருது இல்லையா, அது எந்த அதிகாரம்னு கேட்குறாங்க. அதிகாரத்தையும் படித்து வச்சுக்கோங்க. எந்த குறள் படித்தாலும் அதுக்கான அதிகாரம் தெரியணும். யாகாவாராயினும் நான் காக்க அடக்கமாக இருன்னு சொல்கிறாங்க. அடக்கமுடைமை. அடுத்து ஒகேனக்கல் என்ற சொல்லின் பொருள் என்ன? ஒகேனக்கல் இது 4th நினைக்கிறேன். ஒகேனக்கல் என்ற சொல்லின் பொருள் பனிப்பாறையா புகைப்பாறையா? புகைப்பாறை. ஒகேனக்கல்னா புகைப்பாறை. உழவு தொழிலே உலகத்திற்கு அச்சாணி போன்றது. உழவு தொழிலே உலகத்திற்கு அச்சாணி. முதல் பெண் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. முதல் பெண் ஆசிரியர் முத்துலட்சுமியா, பண்டிதர் ராமாபாயா, மூவலூர் ராமாமிர்தமா, சாவித்திரிபாய் பூலேவா? முதல் பெண் ஆசிரியர், இதுவும் 9th தான் இருக்குது, சாவித்திரிபாய் பூலே. இந்த 4 ஆப்ஷன்ஸுமே 9th இருக்குது. எல்லாரை பற்றியுமே படித்து வச்சுக்கிறது நல்லது. யாரை பற்றி வேணால் கேட்பாங்க. முதல் பெண் ஆசிரியர் சாவித்திரிபாய் பூலே. மலாலா பற்றியும் இருக்கும். கல்வியே தெய்வம் என்னும் பாடலின் ஆசிரியர் யார்? இது 4ஆம் வகுப்பு. கல்வியே தெய்வம் என்னும் பாடலின் ஆசிரியர் பாரதி சுகுமாரன். 54வது கேள்வி. அணி என்பது என்ன? பொதுப்பெயரா சிறப்பு பெயரா? பொதுப்பெயர். அணிங்கிறது அணிந்து கொள்றதுனால வருது, காரணத்தோடு வருது, அதனால அது காரண பொதுப்பெயருங்கிறது தான் சரியான விடை. அடுத்து மீ ராஜேந்திரன் இயற்றாத நூல் எது? 7th ஸ்டாண்டர்ட் நினைக்கிறேன். மீ ராஜேந்திரன் இயற்றாத நூல் ஊசிகள், குக்கு, 3 மாறும் வாள். இதில் எது சரியானது? ஊசிகள், குக்கு, 3 மாறும். இது எல்லாமே வந்து ராஜேந்திரனோட படைப்புகள் தான். வாள் அப்படிங்கிறதா இயற்றாத நூல். அடுத்து அறிக அறிவியல் என்னும் இதழை நடத்தினது யார்? அறிக அறிவியல் என்னும் இதழை நடத்தியவர் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் தான் வந்து அறிக அறிவியல் அப்படின்னு இதழை நடத்தினார். அடுத்து வேற்றுமை கொண்டு ஆட மெய்மையும் இம்மூன்றும் சாற்றுங்கால் சாலத்தலை. இப்பாடல் வரியில் சாற்றுங்கால் அப்படின்னா என்ன அர்த்தம்? சாற்றுங்கால் அப்படின்னா கூறுமிடத்து, சொல்கிறது கூறுமிடத்து. அறநெறி கருத்துக்களை கொண்டு வெண்பா வடிவில் இயற்றப்படும் நூல். இதுவும் 5th தான் இருக்குது. ஆன்சர் அறநெறிச்சாரம். அறநெறிச்சாரம் பாடினது முனைப்பாடியார். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று மொழிந்தவர் திருமூலர். கால் சிலம்பு பிரித்தெழுதுக கேட்டாங்க பாருங்கள். நீங்கள் பிரித்தெழுதுக படிக்கணுன்னா கூட படிக்கலாம், பிளேலிஸ்ட்டில் இருக்குது. காற்சிலம்பு இச்சொல்லை பிரித்தெழுதா கால் சிலம்பு அப்படின்னு வரும். இதோட இந்த பதிவு முடியுது. 30 கேள்விகள். ரிவைஸ் பண்ணுங்கள். யாராவது படிக்காமல் இருக்கிறவங்களுக்கு உங்களோடதை ஷேர் பண்ணி அவங்க படித்தாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எனக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்சா யாருக்காவது ஷேர் பண்ணி அவங்களையும் படிக்க வைங்க. ஏன்னா டீச்சர்ஸ் படிக்கிறது ரொம்ப ரொம்ப கடினமான செயல். யாரையாவது மோட்டிவேட் பண்ணி படிக்க வைங்க. நன்றி, வணக்கம்.